ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகலக்கணம் 8 நாட்களுக்கான பலன். டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 26 வரை உள்ள 8 நாட்களில் நம்முடைய கடகலக்கணத்தில் இருந்து சந்திரன் எந்த இடத்துல, எந்த நட்சத்திரத்தில், எந்த பாவ தொடர்புகளோட தினப்பலன்களை நமக்கு எப்படி தர்றாருங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி, நம்ம லக்னத்திலேயே சந்திரன் போகிறாரு, புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். புதன் நமக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலமாக இருக்கார். ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உபநட்சத்திரமாக அங்கே ராகு வர்றதுனால அந்த 8ல் சனிங்கிறது கொஞ்சம் நமக்கு டென்ஷனை கொடுத்தாலும் கூட ஃபைனல் ரிசல்ட்டு அப்படிங்கிறது நமக்கு 5க்கு சாதகமாக இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா மன சந்தோஷம், கலைகள், நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள். இப்போ ஒரு இடத்துல ஆன்லைனில் வேலை பார்க்குறீங்க, ஐடியில் வேலை பார்க்குறீங்க, கமிஷன் துறையில் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்தாலும் சரி, சொந்தமாக நம்ம கன்சல்டிங் பிஸ்னஸாக நடத்தினாலும் சரி, இந்த மாதிரி தொழில்களுக்கு இந்த ஒரு பலனை கொடுக்குவாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் வர்றாங்க, மீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குது, நம்மளால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பாக போகும். ஏன்னா ஃபைனல் ரிசல்ட்டு தர்றவர் இன்றைக்கி புதன் மூலமாக ராகு. அந்த ராகு நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கெட்டதை கெடுக்கிறாரு, அதனால் நல்லதை பண்ணுவார். நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறார். இந்த நாள் கேதுவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. இப்போ கேது நமக்கு சூரியனை போல் செயல்படுறார். நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். தைரியத்தை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு, பணவரவுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு சகாயம் பண்ணுறாரு, ஆழ்ந்த அறிவை கொடுக்குறார். அப்படிப்பட்ட அமைப்பில் சுக்கிரனாகவும் அவர் செயல்படுறார். அப்போ சுக்கிரன் நமக்கு கஸ்டமர் ஓரியன்டேஷனாக நமக்கு வளர்ச்சியை தர்றார். ஒரு நல்ல கஸ்டமரை சந்தித்து நல்லபடியாக அதை டீல் பண்ணுறதுக்கான சூழலை உருவாக்கி தர்றாரு கேது. அதனால் இன்றைக்கி நல்லா இருக்குது. கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் சைன் ஆகும். சுக்கிரன் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, அதாவது இப்போ ஒரு கலைத்துறையில் இருந்தாலும் அல்லது ஒரு ரிசார்ட்டு மாதிரி ஒரு லக்ஸூரியஸான வேலைகள், ஆடை ஆபரணம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இன்டீரியர் டெக்கரேஷன், சொகுசு வாகனங்கள், இது மாதிரி துறையில் இருந்தாலும், லாயராக இருக்கவங்களுக்கு கூட கஸ்டமர் லைனில் இது பண்ணுறது, மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது. மகம் அப்படிங்கிறதுக்கு பித்ரு தேவதைகள் தான் அதிபதி. இன்றைக்கி பித்ரு வழிபாடுகள் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ சுக்கிரன் நமக்கு 7ஆம் இடத்துல திருவோணத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலையும் அதே சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கனால இன்றைக்கி திருமண நாள் பார்க்குறது, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், நமக்கு உறவுகள் குதூகலமாக நம்ம நிகழ்வுகள் அமைச்சிக்கிறது, அனைத்து விதமான கல்வி சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு அத்தனைக்குமே நன்மை செய்யும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இன்பகரமாக பொழுதுபோக்குறதுக்கும் நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சாதகமான நாளாகவும் இருக்கும். நம்ம நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை முழு ஈடுபாடை கொடுத்து இன்றைய நாளை அனுபவிக்கலாம். டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாத சிம்மராசியில் இருக்குது, 2, 3, 4 பாதங்கள் கன்னிராசியில் இருக்குது. இப்போ நம்ம கடகலக்னத்துக்கு நண்பகல் 12:55 மணிக்கு கன்னியில் சந்திரன் போகிறதுனால 3ஆம் இடத்துல நமக்கு சந்திரன் போகிறாரு. அப்போ அதே சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் நமக்கு கேது இருக்கார். அப்போ விளைவாக அவர் கேது ஒரு பலனை கொடுக்குறார். அதாவது கம்யூனிகேஷன் சார்ந்த நன்மைகள், ஒரு டாக்குமெண்ட்டு ஆர்டர் கிடைக்கிறது, ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது, ஒரு பிரயாணம் செய்கிறது, சின்ன ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இது மாதிரி விஷயங்கள், வீடு விற்கிறது, இடம் மாற்றுறது,
வீட்டை மாற்றுறது, இது சம்மந்தப்பட்ட இதுகள் சாதகமாக கொடுக்குறாரு. சூரியனும் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 2 பேரும் ஒரு பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. ஆனால் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த வகையிலையும் நமக்கு நன்மைகள் பண்ணுவாங்க. மருத்துவம் சார்ந்த சில சிகிச்சைகள், இப்போ உறுப்புகள் மாற்று சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கி சாதகமாக இருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும், பூர்வீகத்தில் சில வேலைகளை மாற்றி அமைக்கிறதுக்கும், தந்தை வர்க்கம் சார்ந்த சில நிகழ்வுகள்லையும் ஈடுபடுவதற்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம். இப்போ கன்னிராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. காலையில் 9:08 அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ இந்த சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் நமக்கு லாபஸ்தானத்தில் குரு போயிட்டுருக்கார். அப்போ குருவினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி நமக்கு நல்ல பலனை தரும். ஒரு வேலையில் நமக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்வுகள் நமக்கு வெற்றியை தரும். இப்போ நம்ம வேலையில் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்கை நிறைவேற்றி நம்மளை ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நிற்கும். அதே மாதிரி மாற்றங்கள் பண்ணுறவங்களுக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கும், தந்தை பூர்வீகம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த இறையருள் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி திருப்தியாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வகையில் இன்றைக்கி நன்மைகள் நடக்கும். அதனால் இந்த சந்திரனையினுடைய பொறுப்பை ஃபுல்லாக நமக்கு குரு ஏற்றுக்கிறாரு. பாக்யாதிபதியான குருவும் நம்ம லக்னாதிபதியான சந்திரனும் தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இது. உபாசனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இறையருள் பரிபூர்ணமாக இருக்கும். டிசம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரமானது நண்பகல் 12:16 முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை 1-2 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்குது, 3-4 பாதங்கள் துலா ராசியில் இருக்குது. இன்றைக்கி நண்பகலில் தொடங்குறதுனால நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கன்னி ராசி பலனை தான் நமக்கு தரும். செவ்வாய் கிரகத்தினுடைய பலனை நம்ம அனுபவிக்க இருக்கோம். செவ்வாய் நம்ம லக்னத்திலேயே சனியோட நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனோட உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி மாதிரி கொஞ்சம் தடைகளையும் இப்போ ஒரு பயத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிலிருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஒரு நெருக்கடி வர்ற மாதிரி வரும், அதுக்கு நாம் கொஞ்சம் அவஸ்தைகள் படுற மாதிரி தெரியும். ஆனால் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும், நன்மைகள் நடக்கும். ஒரு கெடுதலை தவிர்த்துக்கிறதுக்கு இது சரியான நாள். ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் இது சரியான நாள். நமக்கு வலிவேதனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு புதிய நண்பர்கள், புதிய வகையில் புதிய சூழல்கள் அமைஞ்சு நமக்கு நன்மைகளை தரும். அதனால் இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரானிக்ஸு, இது மாதிரி சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, இது மாதிரி ஹார்ட்வேர்ஸு சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாம் நல்லது நடக்கும். டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 3:21 வரைக்கும் துலா ராசியில் இருக்கிற இந்த சித்திரை நட்சத்திரம் ஓடும். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகு சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் கூட, சனி நமக்கு 8ல் இருந்தாலும் கூட, ஒரு முயற்சிக்கெல்லாம் தடைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது தந்தைக்கிட்ட ஏதாவது கோவப்படுற மாதிரி இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்டதில் சிக்கல் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக வராது. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளெல்லாம் அடிபடும். அது மனதளவில் ஒரு சின்ன சலனத்தை உருவாக்கிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:08 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம். கிழமையும் வியாழக்கிழமை, நட்சத்திரமும் குருவனுடைய நட்சத்திரம். மாலை 6:08 ஆரம்பிக்குது. குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. அதுபோக நமக்கு இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இல்லையா, அதனால் அது நன்மைகள் தரும். ஏற்கனவே நமக்கு ஒரு அமைப்பில் ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த குருவும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனை பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு நமக்கு மனமகிழ்ச்சியான தருணங்களை கொடுப்பார். மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இதில் நன்மைகளை கொடுப்பார். நல்ல வளர்ச்சிகள் பெருகும். குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை கொடுக்குறவர், வேலை மாற்றத்தையும் கொடுக்குறவர். அதனால் நமக்கு ஈடுபாட்டுக்கு இது ஏற்றபடி நமக்கு நன்மைகளை தருவார். நம்மளுடைய ஜாதகத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து உபநட்சத்திரமாக வரும்பொழுது குரு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சார்ந்த பாவங்களை இயக்கிற அதிகாரியாக வந்தால்
இன்றைக்கி சிறப்பாக தொழில் பலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.